மேனசெல்லாம் எங்க மாமியாருக்கு மட்டும் இப்படி ஒரு வீடு இருந்திருந்தேன்னு வச்சுக்க, ஒரு 2 ரூம்ல மட்டும் நாங்க இருந்துகிட்டு மீதி எல்லா ரூமையும் நாங்க வாடகைக்கு விட்டுருப்போம். வாடகைக்கு விட்டு அப்படியே எல்லா வீட்லயும் போய் காலையில மத்தியானம் ராத்திரின்னு வாசி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு வாடகை கழிச்சிருப்பிய. மேனசெல்லாம் இப்பதான் கரெக்டான ஃபார்முக்கு வந்திருக்க. இவகிட்ட போய் சொன்ன பாரு, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. வீட்டுக்குள்ள இருந்து எங்க மாமியாரு மாமனாரு என் புருஷன் அவங்க சவுண்ட தவிர வேற யாரோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குக்கா. என்ன மயிலு சொல்லுத? ஆமாக்கா, வேற யாரோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்கு. சரி, அப்ப நம்ம இப்படியே மேல போனா அவங்களுக்கு தெரிஞ்சிரும். வேற பின்னாடி ஏதாவது வழி இருக்கா? ஆமாக்கா, பின்னாடி ஒரு வழி இருக்கு, வாங்க நாம அப்படி போய் பாப்போம். சரி வா மயிலு போவோம். ஐயோ, எத்தா பெரிய வீடு, எனக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைக்கலையே. ஆமா, கிடைச்சிருந்தாங்கன்னா அவங்களையும் வாசிச்சோறு வாங்கி திங்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருப்பிய. ஆமா, உண்மையதானே சொல்லுதேன். இந்த மேனகா பெரிய ஆளுதாம்மா. இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் என்ன சொன்னாலும் ஆமாக்கா நீங்க சொல்லுதான் சரின்னு ஆமாஞ்சாமி போடுவா. இப்ப என்னன்னா ஆளே மாறி போயிட்டாளா? ஆமா, மாறதானே செய்வா. ஏன்னா இப்ப மைனிகாரி சப்போர்ட் இருக்குல்ல. யாத்தாடி, இவளையெல்லாம் நம்பவே கூடாதும்மா. மைனிகாரி கூட வண்டில ஒண்ணா வந்துட்டாளாம். நம்மள எடுத்துறிஞ்சு பேசுதாளா? பேசட்டும் பேசட்டும். மைனியும் சம்மந்திகாரியும் எத்தனை நாள் தான் இப்படி ஒரே வண்டில போறீன்னு நானும் பார்க்க தானே போறேன். என்ன பார்த்து வாசில சோறு வாங்கி திங்க போறேன்னு சொல்லிட்டாளா? இவ என்னமோ அப்படியே வீடு வீடா ரூபா கொடுத்து வாங்கி தின்ன மாதிரில பேசுதா. சரி, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாச்சேன்னு அந்த 6 வீட்ல நான் வாசில வாங்கி திங்கதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் வாங்கி திங்கதுலயே என்கிட்ட இருந்த ஆட்டைய போட்டுல இவ திம்பா. அதுக்கு என்ன பேர் சொல்லுதா? அதும்மா உங்க ராங்கித்தனம் எல்லாம் உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? மைனிகாரி சப்போர்ட் வந்துட்டுனா அவளுக்கு தனி நியாயமா தானே இருக்கும். வாங்கடி போங்க, உங்க அட்டுழியம் எல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பார்க்க தானே போறேன். என்ன கீதாக்கா, எங்க மைனிகாரியும் மயிலும் பின்னாடி பக்கம் போயிட்டாவோ, நீங்களும் வாரீங்களா இல்லனா இப்படியே வீட்டுக்கு கிளம்புதேளா? நல்லா கேட்டியப்பா, நான் எதுக்கு திரும்ப வீட்டுக்கு போணும்? இந்த வீட்ல இருந்து ஒரு பங்கு நான் வாங்காம போக மாட்டேன்ல. என்னது, வீட்ல இருந்து ஒரு பங்கு வாங்காம கிளம்ப மாட்டேளா? ஆமா, பின்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ல. யார் வீட்டை யாரு பங்கு வச்சு எடுக்குது? இது என்ன உன் வீடா? யார் வீடா இருந்தா என்ன? அதத்தான் நானும் சொல்லுவேன். யார் வீடா இருந்தா உனக்கு என்ன? நான் பங்கு வாங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா ஆமா, பங்கு தானே. 4 அடியை கொடுப்பாவோ, அதுல 2 பங்கு வாங்கிட்டு போங்க. வீடு வீடா போய் வாசில சோற வாங்குவாவோ, அதே மாதிரி இங்க வீட்டையும் வாசில கொடுப்பாவோன்னு வந்திருக்காவோ. அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ. அடி பாதவதி, என்ன பார்த்து எச்சக்கல நான் சொல்லிட்டு போறேன். இருடி இரு, இந்த வீட்ல ஒரு பங்கு நான் வாங்கல. என் பேரு கீதா இல்லடி. ஆமா, அதத்தான் ஏற்கனவே பேர் மாத்தியாச்சே, 4 முடின்னு. அப்புறம் என்ன பாரு, இந்த மேனகாவுக்கு ரொம்ப எகத்தாளம் கூடி போச்சு. எல்லாம் இந்த சின்ன பொண்ணால. சரி, எல்லாரும் பின்னாடி போயிட்டு நாமளும் போவோம். என்னடா இது, வீட்டுக்கு பின்வாசலா? அத்தாடி, பச்சை பசேல்னு என்ன அழகா இருக்கு. ஐயோ, சுத்தி சுத்தி பார்த்தா அப்படியே ஒரு மினி பார்க் மாதிரியே இருக்கு. பச்சை கிளிகள் குயிலோடு, காட்டு குயிலோ மயிலோடு. ஆஹா, இப்படியே இந்த இடத்துல பாட்டு பாடி டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. என்ன ஒரு ரம்மியமான இயற்கை எழில்மிக்க புறவாசல். அழகழகான வண்ண நிற பூக்கள், பச்சை பசேல் என்ற புல்தரை, காண கண்கொள்ளா காட்சி. நம்ம வீட்டு புறவாசல்ல நின்னு பார்த்தா கமலாக்கா வீட்டு புறவாசல் தெரியும். சட்னி கிட்னி குழம்பு கூட்டுக்கறி எல்லாம் வாங்கிக்கிடலாம். ஆனா இங்க அப்படியே ஒரு மினி பார்க் மாதிரிலாம் இருக்கு. நமக்கு மட்டும் இப்படி ஒரு புறவாசல் இருந்திருந்தா ஒரு மினி பார்க் மாதிரி டிக்கெட் வசூலிச்சிருக்கலாமே. அப்படியே பக்கத்துல ஒரு டீ கடை, காபி கடை, பஜ்ஜி, சமோசா, போண்டான்னு போட்டு நல்ல பிசினஸ் டெவலப் பண்ணிருக்கலாமே. இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி இல்லதான். இவ்வளவு தூரம் நாம வந்ததுக்கு எப்படியாவது இந்த இடத்துல ஒரு சின்ன பங்காவது கீதாங்கிற பேர்ல எழுதி வாங்கிட்டு போயிரணும். ஏன் மைனியா, 2 பேரும் அங்க எதுக்கு நின்னு ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிய? ஆமா, அதான் மயிலு சொன்னாள்ல, வீட்டுக்குள்ள அவ மாப்பிள்ள அவ மாமியார் மாமனார் சவுண்ட தவிர வேற யாரோ பேசிக்கிட்டு இருக்க சவுண்ட் கேக்குன்னு சொன்னாள்ல, அதான் எட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மைனியா, அடுத்தவங்க வீட்டுக்குள்ள எப்படி ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது நாகரிகம் இல்லைல்ல? ஏய் அப்பா, நாகரிகத்தை பத்தி பேசப்பட்ட ஆளை பாரு. அடுத்த வீட்ல என்ன நடக்கு, சண்டை போடுதாவளான்னு செவுத்துல காதை வச்சு கேட்கப்பட்ட ஆளல இவ. பாரு, உங்ககிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, வந்த வேலையை பார்க்கணும், மயிலு வாழ்க்கைய சரி பண்ணணும். சரி மைனியா, நீங்க என்ன பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும். நானும் வேணா வந்து எட்டி பாக்கேன், அப்பதானே மயிலு வாழ்க்கைய நாம சரி பண்ண முடியும். அப்பா, மைனிக்கும் சம்மந்திகாரிக்கும் பாசம் அப்படியே பொங்கலா செய்து. சின்ன பொண்ணுக்கு மாமியார் சரியான பேத்தராட்டு.
இவ்வளவு பெரிய பார்க் மாதிரி இருக்கு. உங்க அம்மா நல்ல தைரியமான மனுஷி தானே. இந்த வீட்டை போய் உங்க மாமியாருக்கு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காவல. ஏமா இந்த சோனகிரி மாதிரி இவ்வளவு பெரிய வீட்டை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காவல. அப்போ உங்க அம்மா பத்தி நான் என்னன்னு சொல்லுது? இங்க பாருங்கக்கா, என்னமோ எங்க அம்மா உங்க வீட்டை அவங்க பேர்ல எழுதி கொடுத்த மாதிரி ரொம்ப கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கியே. இது எங்க வீட்டு விஷயம். எங்க அம்மா இவங்களுக்கு எழுதியும் கொடுப்பாங்க, விக்கவும் செய்வாங்க. உங்களுக்கு என்ன இதுல? கிறுக்கி, இவனு ஒரு பேட்டதானே, அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு பெரிய வீட்டை எழுதி கொடுத்துட்டாவளே, நானே வயித்தறிச்சல்ல பேசிக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு ஒரு கவலையும் இல்லையே. ஆமா, இப்ப எப்படி அவளுக்கு கவலை இருக்கும்? அதான் மைனிகாரி கூட நல்லா பேசிக்கிட்டு இருக்காள்ல. வந்ததுல இருந்து வீடு வீடு வீடுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காவ அம்மா. சொத்து மட்டும் முக்கியம் இல்லக்கா, நல்ல மனசால நமக்கு முக்கியம், தெரிஞ்சுக்கிடுங்க. பாரா, சொத்து முக்கியம் இல்லையா, இவளுக்கு மனசால் தான் முக்கியமா. எப்பா பாப்பா மேனிச்சலாம் அப்படியே ஒரே ஆளே மாறிட்டாளா? அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில. நாமளும் போய் பாப்போம் அந்த வீட்டுக்குள்ள பொண்ணு பக்கம் கிளம்பிட்டாவளா இல்லையான்னு. ஏக்கா, அங்க மிச்சர் தின்னுட்டு இருக்காருல, அவர்தான் எங்க மாமனாரு. மிச்சர் நல்ல அளவோல மொறு மொறுன்னு இருக்கும் போலக்க. மயிலு, வீட்டுக்குள்ள இருந்து பேச்சு சத்தம் கேட்டுன்னு சொன்னேன்ல, இவங்க 2 பேரும் தான் பேசிக்கிட்டு இருக்காவோன்னு நினைக்கேன். பாத்தியா மயிலு, உன் மாப்பிளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கே சொந்தக்கார பந்தக்கார எல்லாரையும் கூப்பிட்டுருக்காவல. ஆனா ஒரு வார்த்தை உன்கிட்ட சொன்னாவளா? என்னக்கா சொல்லுதியே? ஆமா, உன் மாப்பிளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க உங்க மாமியாரு. ஆனா உன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களா? இப்படி இப்படி என் மவனுக்கு நாங்க பொண்ணு பார்க்க போறோம், நீயும் நேரங்காலத்தோட வீட்டுக்கு வந்து சேருன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் நம்ம சொந்தக்கார பிள்ளைன்னு மேனகாவையாவது கூப்பிட்டுக்கணுமா இல்லையா? என்ன மேனகா, நான் சொல்றது கரெக்ட் தானே? உன்னையாவது ஒரு வார்த்தை கூட்டாங்களான்னு பாத்தியா? சொந்தக்காரங்க தேவையில்லைன்னு அவங்களுக்குள்ளேயே வீட்டு விஷயத்தை முடிச்சுக்கிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது சரியில்லை மேனிச்செல்லாம். உங்க மாமியார் நடந்துக்கிறது இதெல்லாம் சரியே இல்ல. இதக்கா, ரொம்ப புத்திசாலித்தனமாலாம் பேசாதீங்க. ஆமா, நான் கொஞ்சம் அறிவாளித்தனமா பேசினா உங்களுக்கு எல்லாம் பொறாம தானே வரும். என்னக்கா விவரம் தெரியாம பேசுதிய? மாப்பிளைக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு பொண்டாட்டிய வான்னு கூப்பிடுவாங்களா? சொந்தக்கார பந்தக்காரவி எல்லாம் கூப்பிடும்போது பொண்டாட்டிய கூப்பிடண்டமா? நம்ம மயிலுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அவளுக்குள்ள உரிமை அவளுக்கு சொல்லி கொடுக்கண்டமா? ஆமா ஆமா, நல்லா சொல்லி கொடுக்கியா போங்க. இவா ஒருத்தி மயிலுக்கிட்ட நல்ல பேர் நான் வாங்கிடுவேனேன்னு இவளுக்கு பொறாம. சின்ன பொண்ணுக்கா, இவங்கள பார்த்தா எங்க சொந்தக்காரங்க மாதிரி தெரியலையே. இவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்ல. என்ன மயிலு சொல்லுதா? ஆமா, இவங்க எங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு இதுக்கு முன்னாடி வந்ததே இல்ல. அப்ப இவங்க 2 பேரும் யாரா இருக்கும்? அதான் சொன்னோம்ல, பொண்ணு பார்க்க போறதுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஒரு 5-6 பேராவது போவாண்டமா. அதுக்குன்னு அக்கம் பக்கத்துல இருந்து யாரையாவது 2 பேரை கூப்பிட்டுருப்பாவோ. சரி பரவாயில்ல, அதான் நம்ம 4 பேர் இருக்கோம்ல, ஆளு குறையாம பொண்ணு பார்க்க போலாம்ல. வாங்க போவோம். சாயங்காலம் 4 மணிக்கிட்ட ஆக போகுது. கொஞ்சம் காப்பியும் குடிச்சு பஜ்ஜி போண்டாவும் தின்னா கொஞ்சம் மனசு நிறைவா இருக்கும் பத்தியா. வா சின்ன பொண்ணு போவோம். 4 மணி வந்த இடத்துல கொஞ்சம் கோவப்படக்கூடாது, பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணுமேன்னு தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு இடையில கடந்து நீங்க ஒவ்வொன்னா சொல்லி இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்களை அலேக்கா தூக்கி வீட்டு கூரையில வச்சுட்டு போயிடுவோம், பாத்துருங்க. நல்லது, 4 விஷயம் சொன்னா யாரு கேட்கா? நாமளும் பேசாம மாமா கிட்ட ஒரு குத்து மிச்சர் வாங்கி ஒரு வாரமா உட்கார்ந்து தின்னுட்டு இருக்க வேண்டியதான். மாமாய், சொட்டத்தல மாமாய், கொஞ்சமால மிச்சர் தாரும். இக்க பேசாம இருங்க. இவா ஒரு கிறுக்கி, எனக்கு மிச்சர் கிடைச்சிரும்னு இவளுக்கு ஒரு பொறாமை. மாமி, எவ்வளவு நேரமா தான் நாம வெயிட் பண்றது? சிம்மு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஆன்ட்டி வாரேன்னு சொல்லிருக்காங்கல்ல. சிம்மா, சிம் 1 சிம் 2 சீக்கிரமா மாப்பிளைய பார்த்துட்டு கிளம்புவோம். எவ்வளவு நேரமா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கது? மாப்பிள்ளையா? ப்ரோ, இவருக்கு காது வேற கேட்க மாட்டேங்குது. ஏய் மிச்சர் திங்கற ப்ரோ. மாமா பாத்து மிச்சர் திங்கற ப்ரோன்னு கூப்பிடுறாங்க. மிச்சர் எல்லாம் தர முடியாது, என் பொண்டாட்டி எனக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கா. இவர்கிட்ட மிச்சர் யாரு கேக்குறது? ப்ரோ, உங்க வைஃப கூப்பிடுங்க. எவ்வளவு நேரமா தான் நானும் என் பொண்ணு வெயிட் பண்ணிட்டே இருக்குது. எங்களுக்கும் வீட்டுக்கு போகணும்ல, டைம் ஆகுது. என்ன இப்படி கேமரா உட்கார்ந்திருக்க? இம்மா, என்னம்மா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாருல, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா கிளம்பி வா. ஏமா நீங்க சொன்னா புரிஞ்சுக்கிடவே மாட்டீங்க. பாருல, உன் பொண்டாட்டிக்கு கொடுத்த வாக்க நான் கண்டிப்பா காப்பாத்தியே ஆவணும். எல்லாரும் கூடயும் கூட்டத்துல கும்பலா சேர்ந்துக்கிட்டு என்ன அடிச்சு மிதிச்சாலல, அவளுக்கு நான் யாருன்னு காட்டாண்டமா. ஏமா, நீங்க தான் அவளுக்கு மாமியார்னு தெரியும்ல. கூறுகிட்ட குப்பை, நீ வாழ பேசாம. உங்க அப்பாவுக்கு கையில மிச்சர கிண்ணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவர் பாட்டுக்கு தின்னுகிட்டு இருக்காரு. மிச்சர் தீந்துட்டுன்னு வச்சுக்க, எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. வாழ போவோம். ஏமா, எனக்கு இதுல விருப்பமே இல்லம்மா. இப்ப பாக்க போற பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லுல, வேற பொண்ணு பாத்துக்கிடலாம். முதல்ல சட்டுப்பட்டுன்னு கிளம்பி வாழ, நல்ல நேரம் முடிய போகுதுல்ல. அப்பனுக்கு மவனுக்கு எத்தனை நேரம் புத்தி சொன்னாலும் காதுல உரைக்காது.
அந்த மனுஷன் வேற திங்கப்பட்ட மிச்சர் சீக்கிரமா தீந்துடக்கூடாது. கூட கொஞ்சம் எடுத்துட்டு போவோம். ஏமா ஏமா மயில இன்னும் வரலமா? மயிலுகிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாமா? ஆமா, தெருல இருக்கப்பட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வாரேன். வாழ முதல்ல. எம்மா மம்மி, நம்ம டாடியும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். இங்க ஃப்ரீயா மிச்சர் கிடைக்குதுல்ல, அவரும் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாருல்ல. பேசாம இருட்டி, நானே அந்த வயிற்றுச்சல்ல தான் இருக்கேன். மிச்சர் விக்க விலைக்கு உங்க அப்பனை கூட்டிட்டு வந்திருந்தோம்னா ஒரு 1/2 கிலோ மிச்சரை வாசில தின்னுருப்பாரு. ஒரே காமெடியா இருக்கு இவங்க பேசுறது. அப்பாடா, மிச்சர் இன்னும் குறையல. சவுண்ட் சரோஜா, நாங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? அனுஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ என் பையன் வந்துருவான். சவுண்ட் சரோஜா, அனுஷ்கான்னு ஃபுல்லா என் பேரை சொல்லி கூப்பிடு. அனுஷ்காவா? வாவ், வெரி பியூட்டிஃபுல் நேம். சிம்மோட அம்மா அனுஷ்கா. வாவ், இந்த சிம்ம பிள்ளை வேற அடிக்கடி ஸ்டைல் பண்ணிக்கிட்டே இருக்கா. இக்கா, என் மாப்பிள்ளை வந்துட்டாரு. வாவ், வீட்டு சுவர் கலரும் உன் மாப்பிள்ளைக்கு Dress கலரும் ஒரே மாதிரி இருக்கு. அப்புறம் கழுத்துல செயின் எல்லாம் பலமா இருக்கா. எல்லாம் கவரிங்கக்கா. ஆமா அது சரி. மயிலு, உன் மாப்பிள்ளை எதுக்கு கையில தட்டுல காப்பி வச்சு கொண்டு வராரு? கையில 2 கப்பையும் கொண்டு வந்தா கீழே கொட்டிரும்ல, அதனாலதான் தட்டுல வச்சு கொண்டு வராரா இருக்கும். நல்ல பொறுப்பான மனுஷன் தான். ஆமாக்கா, எனக்கும் அதான் ஒண்ணு புரியல. என் மாப்பிள்ளை எதுக்கு காப்பி எடுத்துட்டு வராரு? லேமக்கா, அங்க கண்ணாடி போட்டு உட்கார்ந்திருக்கல, அதான் பொண்ணு. சிம்முதா பொண்ணா? அக்கா, அப்ப சரிதான். நான் நினைச்சது கரெக்ட்டா தான் இருக்கு. என்ன மயிலு நினைச்ச? அக்கா, இவங்க எங்க சொந்தக்காரங்க இல்லன்னு சொன்னோம்ல. ஆமா, நீ ஏற்கனவே சொன்னேல்ல. மைனியா, அப்ப இவங்க 2 பேர் தான் பொண்ணு வீட்டுக்காரங்க. அண்ணா கண்ணாடி போட்டு ஒரு டவுசர் போட்டு உட்கார்ந்திருக்கல, அதுதான் பொண்ணு. எம்மா ஏய், முதல்ல பொண்ணு கையில போய் காப்பிய கொடு. பொண்ணை நல்லா பாத்துட்டு வா. என்ன அப்புறம் பொண்ணை நான் சரியா பார்க்கல, வெக்கத்துல தலை குனிஞ்சு நின்னு நான் இன்னொரு நேரம் பொண்ணை பார்க்கணும்ல என்கிட்ட சொல்லக்கூடாது. சரிம்மா. என்ன மயிலு, உன் மாப்பிள்ள எல்லாத்துக்கும் அம்மா கிட்ட சரிமா சரிமான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாக்கா, எங்க வீட்டுக்காரரு அம்மா பேச்ச கேட்கப்பட்டவரு. அம்மா பேச்ச தட்டவே மாட்டாரு. அப்ப இந்த பொண்ணை உன் மாப்பிள்ளைக்கு பிடிச்சிரும் போலுக்க. பேசாம இருங்கக்கா. நீதான் பேசாம இருக்க. உன் மாப்பிள்ளைய பாரு, என்ன அளவோல நல்லா சம்முன்னு ரெடியாகி வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. மைனியா, இவங்க எல்லாரும் பொண்ணு பார்க்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளியே கிளம்புவாவோ. அப்ப நம்ம போற வழியில அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம்னு பிளான் போட்டு வந்தோம். ஆனா இங்க வீட்டுக்குள்ள வச்சே சுயம்வரம் நடக்க. நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? இப்ப அழுதுகிட்டு இருக்க மயிலு. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னோம்ல, உன் மாப்பிள்ளையும் உன் மாமியாரையும் நம்பாதேன்னு. நீ தான் கேட்கவே இல்ல. என் மாப்பிள்ளை அப்படியெல்லாம் 2வது கல்யாணம் பண்ண மாட்டாருக்கா, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப பாத்தியா, உன் மாப்பிள்ளை என்ன அளவோல ஜம்முன்னு ரெடியாகி கையில காப்பி தட்டோட பொண்ணு பார்க்க வந்து நிக்காரு. என் மாப்பிள்ளை எங்க மாமியார் பேச்ச கேப்பாருதா. ஆனா அதுக்கேடு இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கலக்கா. அதனாலதான் நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம்லாம் தெரியுது என் மாப்பிள்ளையும் எனக்கு துரோகம் பண்ணுதாருக்கா. இங்க பாரு மயிலு, நாங்க இருக்குது வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. எப்படிக்கா நான் வருத்தப்படாம இருக்க? எனக்கு யாருமே இந்த வீட்ல ஆறுதலே கிடையாதுக்கா. எல்லாருமே எனக்கு எதிரா தான் செயல்படுறாங்க. இங்க பாரு மயிலு, நீ இப்படியெல்லாம் கண்ணீரை வடிக்கணும்னு அவசியம் இல்ல. நீ உங்க மாமியாரை பத்தி புரியாம இருக்கலாம். நாங்க எல்லாரும் அவங்கள பத்தி புரிஞ்சதுனால தானே உன்னங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா மயிலு, நீ கவலைப்படாத. அக்கா மாதிரி நாங்களே எதுக்கு இருக்கோம்? இப்பமே பொண்ணு பார்த்து இப்பமே பேசி பிடிச்சிருவாங்க போலக்கா. மயிலு, உங்க மாமனார் தான் மிச்சர் திங்கப்பட்ட ஆளுன்னு நினைச்சா இப்போ வந்திருக்காங்கல்ல பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பாவும் மிச்சர் திங்கப்பட்ட ஆளு தான் போலக்க. 4 முடி திங்கதிலே இருங்க. சின்ன பொண்ணு மயிலுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும்ல. பாவம், ஒண்ணும் தெரியாத பிள்ளையெல்லாம் இருக்கா. ஆமா ஆமா, நீங்க நல்லா சொல்லி எடுத்து கொடுத்து பிள்ளைக்கு கொஞ்சம் அறிவை வளர்த்து விடுங்க. ஆமா, அது என் கடமை தானே. மைனி, மேனகா, என்ன மைனியும் சம்பந்திக்காரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிக்னல் கொடுத்துக்கிட்டாவோ? இவ என்ன ஜன்னலோட யார் நிக்கா? என்ன சின்ன பொண்ணு, மேல சொல்ல வீட்டுக்குள்ள ஜன்னலோட குதிச்சிட்டா? ஆமா, வந்த வேலையை பார்க்கண்டமா. எடி, ஜன்னலோட வீட்டுக்குள்ள எதுக்கு சாடுன? மாமி, இந்த லேடி யாருது? யாரு? இந்த வீட்டு வேலைக்காரியா இருப்பா. வேலைக்காரியா? இந்த வீட்டு ஓனரே நான் தான்டி. மேல சொல்ல அட்ரஸக்கா. காப்பி ஆறதுக்குள்ள காப்பிய குடிச்சிட்டு 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்புங்க. அடியே, யார கேட்டு நீ ஜன்னலோட குதிச்சி வீட்டுக்குள்ள வந்த? வெளிய போடி பிச்சைக்காரி. சின்ன பொண்ணு, நாமளும் வீட்டுக்குள்ள போறதுக்கு நேரம் வந்துச்சு, வா போவோம். சவுண்ட் சரோஜா, என்ன நடக்கீங்க? இந்த பிள்ளை யாரு? இவ எதுக்கு எங்களை அசிங்கப்படுத்துதா? சொல்லிட்டு இருக்க பாட்டி, வீட்டை விட்டு வெளிய போடி பிச்சைக்காரி.
அங்க பாருப்பா, அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. பேசாம இருல, நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா உங்க அம்மாக்கு ஏக்கவா போறா? எதுக்கு வீண் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு தானே நான் பாட்டுக்கு மிச்சரா தின்னுக்கிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ, எங்க அப்பாவும் எதுவும் கேட்க மாட்டேக்கால. எல்லாருமா சேர்ந்து சண்டை போடுவோம் போலுக்க. எனக்கே பயமா இருக்கு. இங்க பாருடி, இப்படி நாடு வீட்ல நின்னுகிட்டு நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்காத. முதல்ல வீட்டை விட்டு வெளிய போன்னு சொன்னேன். உனக்கு என்ன காது செவுடாடி? என்னது, எங்க மேனகாவுக்கு காது செவுடானா கேக்கிய? அப்படினா செலவு பண்ணி காது மிஷினை வாங்கி கொடுங்க. எக்கா, பின்ன என்ன மேனகா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் வந்ததுல இருந்து. வீட்டை விட்டு வெளிய போ, வீட்டை விட்டு வெளிய போன்னு 2-3 வாட்டி சொல்லிட்டாவோ. உனக்கு என்ன காது கேட்காமலா இருக்கு? உன்னை பார்த்து காது கேட்கலையான்னு கேட்டா பாத்தியா? அதனால தான் செலவு பண்ணுங்கன்னு சொன்னேன். செலவு பண்ணி மிஷினை வாங்கி கொடுங்கன்னு சொன்ன உடனே கிழவி வாயை திறக்கல பாத்தியா? நான் கேட்ட ஒரே கேள்வியில கிழவி வாயை அடைச்சு போயிட்டாவ பாரு. சவுண்ட் சரோ, உங்க வீடு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சா ரொம்ப சவுண்டா இருக்கு. ஆமா, சவுண்ட் சரோஜானா வீடே சவுண்டா தான் இருக்கும். யார் அது? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னது. நான் தான். என்ன சரோ இதெல்லாம்? அனஸ், நீ கொஞ்சம் பேசாம இரு, நான் பாத்துக்கிடுவேன். என்னல பாத்துக்கிட்டே நிக்க? போய் காப்பியை கொண்டு குடி. ஏம்மா, அவங்க 4 பேர் இருக்காங்கல்லம்மா. என் கையில 2 காப்பி தானே இருக்கு. கூறு கட்டவனே, உன்னை மாப்பிளை பார்க்க வந்தேன். உன் மாமியாருக்கும் உன் வருங்கால பொண்டாட்டிக்கு கொண்டு காப்பியை கொடுன்னு சொன்னேன். ஏம்மா, அங்கேயும் 4 பேர் வந்திருக்காங்கல்லம்மா. அவங்கள பார்க்க வச்சு இவங்களுக்கு காப்பியை கொடுத்தா இவங்களுக்கு கொதி விழுந்துராதா? ஆமா, பின்ன பாக்க வச்சு காப்பியை குடிச்சா இவ 2 பேருக்கும் கோதிதான் உளும். உங்க வீட்லயே வயித்தால போவும் பாரு. ஆமா மயிலு, எனக்கு ஒரு சந்தேகம். அன்னைக்கு உன் மாப்பிள்ளை அங்க நம்ம வீட்டு பக்கம் வரும்போது நல்ல ரவுடி கெட்ட போடல வந்தாரு. ஆனா இப்ப பார்த்தா சரியான அம்மாஞ்சி பைய மாதிரி இருக்கா. மைனி, அதுவா மைனி, அன்னைக்கு நான் உங்க வீட்டு பக்கம் வரும்போது என்ன யாரும் அடையாளம் கண்ட கூடாதுல, அதனால நான் மாறு வேஷத்துல வந்தேன் பாத்துக்கிடுங்க. ஓ, மைனி அம்ல மைனி, நல்ல உறவு கொண்டாடுதாம்ல. இன்னைக்கு என்ன மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்கல்ல, அதனாலதான் மைனி நல்லா குளிச்சு எடுத்து ஷேவிங் எல்லாம் பண்ணி நல்லா நீட்டா இருக்கேன். பாரு, மயிலிட்ட கேட்ட கேள்விக்கு அவ மாப்பிள்ளை அளவோல பதில சொல்லுதாம்ல. எவ்வளவு திமிரு பத்தியா அந்த கோமட்டி தலையனுக்கு. ஆனா இவன் என் மேல நல்ல பாசம் வச்சிருக்கான். அவங்க அம்மா கிட்ட என்ன விட்டு கொடுக்காம பேசுவான்னு பார்த்தா இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்களா, அதுக்கு குளிச்சு எடுத்து நல்லா ரெடியா நிக்கானாம்ல. இவனே எல்லாம் இங்க பாரு மயிலே, நீ கோவப்படாத, கொஞ்சம் அமைதியா இரு. எப்படிக்கா நான் கோவப்படாம இருக்கேன்? பொண்டாட்டின்னு ஒருத்தி நாங்க இருக்கேன். அவன் என்னடான்னா அவனை மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்கன்னு பெருமையா சொல்லுதான். அந்த மனுஷனை பார்க்க கையில வச்சிருக்கப்பட்ட சூடு காப்பி எடுத்து அவன் தலையில ஊத்தணும் போல இருக்குக்கா. அவ்வளவுதானே, கொஞ்சம் பொறு. இப்ப காப்பி கொஞ்சம் ஆறி இருக்கும் பத்தியா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சூடு பண்ணி நல்லா கொதிக்க அம்மைக்கு தலையிலையும் மவன் தலையிலையும் ஊத்தலாம். என்னடி, நல்ல அமைதியா இருக்கப்பட்ட வீட்ல கலகத்தை உண்டு பண்ணலாம்னு வந்திருக்கீங்களோ? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்கடி. என் வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, நாசம் பண்றதுக்குனே வந்திருக்கீங்களோ? என் பேச்சையும் கேட்காம என் மவன் உன்னை கூப்பிட வந்திருக்கான். அவன்கிட்ட என்ன சொன்ன? உங்க வீட்டு பக்கமே நான் இனி வரமாட்டேன் அப்படின்னு தானே சொன்னேன். அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்க? அதே மூஞ்சிதான். என்ன அடியாள கூட்டிட்டு வந்திருக்கியோ? ஆமா, சம்பளம் கொடுத்து அடியாள கூட்டிட்டு வந்திருக்கா. உங்க எல்லாரையும் அடிச்சு துவைக்க. உங்ககிட்ட எல்லாம் எனக்கு பேச்சே இல்லடி. வீட்டை விட்டு வெளியே போங்கடி. முடியாது, போக முடியாது. என்ன பண்ணுவிய? சவுண்ட் சரோஜா, உன் வீடு தேடி நாங்க வந்திருக்கோம். எங்களை மதிக்காம இப்ப வந்து 4 பேர்கிட்ட உட்கார்ந்து பாடு பேசிட்டு நிக்க. நல்ல நேரம் முடியதுக்குள்ள நம்ம வீட்டு விசேஷத்தை முடிப்போம். ஆமா, உங்க கதை உங்க வீட்டு விஷயம் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். எனக்கு என்னல சும்மா சிரிச்சுக்கிட்டே நிக்க? காப்பியை கொண்டு பொண்ணு கையில குடு. பொண்ணு நல்லா பாத்துக்க. அப்புறம் நான் பொண்ணை பார்க்கல, அவ அம்மைய பார்க்கலன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏம்மா, வேண்டாம்மா. என்னல வேண்டாம்? பொண்ணு நல்ல அளவோல இருக்குல்ல, வசதியான குடும்பம் வேற. ஒத்தைக்கு ஒரு பொண்ணு, எல்லா சொத்து பத்து நமக்கு தான் வந்து சேரும். ஏம்மா, அது வந்து பாருல, அது வந்து போயிட்டு கிடக்காத. சீக்கிரம் கொண்டு காப்பியை கொடுத்து பொண்ணை பாரு. ஏம்மா, அது பொண்ணு. ஏம்ல, உன் பொண்டாட்டி நிக்கலன்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? அவ வந்ததும் ஒரு வகைக்கு நல்லதுதான். நீ போய் பொண்ணு கிட்ட காப்பியை கொடு. உன் பொண்டாட்டி போய் பஜ்ஜி போண்டெல்லாம் செஞ்சு கொண்டு வருவா. என்ன மயிலே முடிச்சுக்கிட்டு நிக்க? போ போய் பஜ்ஜி போண்டெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வா. இங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆமா மயிலே, அப்படியே 2 லட்சுமி வடியில பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வா, உங்க மாமியாருக்கு வாயில வைக்கிறதுக்கு. எவ்வளவு திமிருடி உனக்கு? என் வீட்ல வந்து என் மருமக கிட்ட வேலை வாங்குதா? ஓஹோ, இப்பதான் உங்க மருமகன்னு தெரியுதோ? ஆமா, அவ பழைய மருமவ. நான் உட்கார்ந்திருக்கல சிம்ரன், இவ என்னோட புது மருமவ. சிம்ரன் நம்மள சிம்ரனே செவுட்ல 2 அடிய கொடுத்தா ரன் ஆகி ஓடியே போயிருவா. மாமாவ பாரு, இவ்வளவு
அவர் நிமிந்து பாத்திரக்கூடாதுன்னு தானே தலைய குனிய வச்சு மிச்சரை திங்க விட்டுருக்கு. அதுக்கு இப்படியா சின்ன பொண்ணு? ஒரு நாளைக்கு 1 கிலோ மிச்சர் திம்பாரு போலுக்க. 1 கிலோ இல்ல, அதெல்லாம் கணக்கே கிடையாது போலுக்கு. காலையில இருந்து ராத்திரி தூங்கிறது வரைக்கும் மிச்சரை தான் திம்பாரு போலுக்கு. ஆமா, நம்ம மாவரைக்கப்பட்ட மிஷின்ல அரிசியை உளுந்தையும் அள்ளி போடுவோம்ல, அத மாதிரிலாம் வயித்துக்குள்ள மிச்சர் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. என்னெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போயாம்ல, இந்த பொண்ணுகிட்ட போய் காப்பிய குடுல. ஏமா எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலமா. வாட்? என்ன பிடிக்கலையா? ஆமாட்டி, உன்னதானே சொல்லுதா பிடிக்கலன்னு. சீக்கிரம் கிளம்பு, இடத்த காலி பண்ணு, காத்து வரட்டும். என்ன மைனியா, நீங்க எதுவுமே சொல்லாம பேசாம நின்னு பாத்துக்கிட்டே இருக்கியோ? அது ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் பொறுமேனகா. என்ன மைனியா, இந்த குதிரைவால்காரி எப்படி எல்லாம் பேசுறான்னு பாத்தியல? குதிரைவால்காரி பேசுறதையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அவன் மகன் பேசுறதையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி அங்க ஒரு ஓரமா உட்காந்து மிச்சர் தின்னுட்டு இருக்காருல, அதையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். மாமி, வேஸ்ட் ஆஃப் டைம். அது எப்படி சிம்மு வேஸ்ட் ஆஃப் டைம்? கொஞ்ச நேரம் பொறு. ஆமா, கண்ணாடி கிண்ணெல்லாம் போட்டு கொஞ்சம் பந்தாவா வந்திருக்கோம் பாத்தியா? நம்மள சவுண்ட் சரோஜா கொஞ்சம் பணக்காரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமாட்டி, அவ தான் பணக்காரி. இந்த வீடே அவளுக்கு தான் சொந்தம். அவளுக்கு மட்டும் நீ மருமகள் ஆயிட்டன்னு வச்சுக்க, இந்த சொத்து பத்தி எல்லாத்தையும் உன் பேர்ல ஒரே மாசத்துல எழுதி வாங்கிடலாம் டி. சவுண்ட் ஆண்டி நேத்து போன்ல சொல்லும்போது அவங்க பையன் யாரையும் ஏத்து பேச மாட்டான், அம்மாஞ்சி மாதிரி அமைதியா இருப்பான்னு சொன்னாங்க. ஆமாட்டி, அப்படிதானே இருக்கான். என்னம்மா இப்படி சொல்ற? என்ன பிடிக்கலன்னு சவுண்ட் ஆண்டி கிட்ட எவ்வளவு தைரியமா சொல்றான் பாத்தியா? அதெல்லாம் முதல்ல அப்படிதான் இருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுன்னா எல்லாம் சரியாயிரும். உன் பேச்ச கேட்டு அமைதியே இருப்பான் டி. நீ சொல்றதையெல்லாம் என்னால நம்ப முடியாதுமா. என்னடி நம்ப மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? மூத்த பொண்டாட்டி இருக்கா, ஆனாலும் அவங்க அம்மா சொன்னாங்கன்னு ஒரே வார்த்தைக்காக தானே இப்போ உன்ன பொண்ணு பாக்கிறதுக்குன்னு அவன் காப்பியை கொண்டுட்டு வந்து நிக்கான். அவங்க அம்மா பேச்ச கேட்பான்னா அப்ப என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க அம்மா பேச்ச தானே கேட்டுக்கிட்டே இருப்பான். என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அம்மா பேச்ச தான் கேட்பேன்னு சொல்லிட்டு 3வது கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்க்க போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்போ நான் ஒரு ஓரமா நின்னுகிட்டு பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு பஜ்ஜி போண்டா சுட்டு கொடுத்துட்டு இருக்கணுமா? டி, இப்படி எல்லாம் எதிர்த்து பேசிட்டு இருக்காது டி. அதான் சொல்லுதம்ல, கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல சரியாயிருவான். அதுக்கப்புறம் அவ அம்மா பேச்சை கேட்கறத விட்டுட்டு உன் பேச்சை கேட்டு நடப்பாம் டி. நீ இப்படி எல்லாம் சொல்லி என்ன நம்ப வச்சு சம்மதிக்க வைக்காதம்மா. யாமட்டி இந்த வருத்து வார வீட்டை பாத்தியா? வீடே என்ன அளவோல இருக்குன்னு. அதெல்லாம் சரிதாம்மா. வீட்ல நம்ம டாடி எப்பவுமே உன் பேச்சை கேட்டுதானே இருப்பாரு. எதுக்கு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. இங்க வீட்ல பாரு, சரோ ஆண்டியோட ஹஸ்பண்ட் ஒரு ஓரமா உட்கார்ந்து மிச்சர் தின்னுகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மிச்சர் திங்கிற மாப்பிள்ள தான் நமக்கும் வருவான்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். ஆனா அங்க பார்த்தா இந்த ஆளு ஏத்து பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு பிடிக்கவே இல்ல அந்த மாப்பிள்ளைய. ஓஹோ சிம்மு, அப்ப உனக்கு மிச்சர் திங்கப்பட்ட மாப்பிள்ள தான் வேணும், அப்படிதானே? ஆமாக்கா, மிச்சர் திங்கிற மாப்பிள்ள தான் வேணும். அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா உட்கார்ந்து மிச்சர் தின்னுட்டே இருப்பாருல்ல. இல்ல, வந்தவளவு அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி மனசை கெடுத்துற போறாளுவல. நீ சீக்கிரமா காப்பியை கொண்டு குடு, அப்பதான் அந்த பிள்ளை ஒன்னே பாக்கும். அம்மா எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஐயே பரவாயில்லையே, உன் மாப்பிள்ளை ஒண்ணு விட்டு கொடுக்காம பேசுதானே. இந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லுதான் பாரு, உன்னை பார்த்த உடனே. ஏன் மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பேசப்பட்ட ஆள் இல்லையேக்கா? நீ எதனா பாத்துக்கிட்டு இருக்க? அவங்க அம்மா கிட்ட இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுதாரு பாரு. ஏம்ல, இந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சலு? பொண்ணு நல்ல அளவோல இருக்குல்ல, சொத்து பத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. உன் பொண்டாட்டி நினைப்பிலே இருக்கியோ? ஏமா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உன் பேச்சதானே நான் கேட்பேன். இந்த பொண்ணு வேண்டாம், இன்னும் வேற ஏதாவது பொண்ணு பாப்போமா? அதானே பார்த்தேன். பாத்தியலக்கா என் புருஷன் எப்படி பேசுதாம்னு? திமிரு பிடிச்சவன். நானும் ஒரு நிமிஷம் உன் மேல பாசம் அதிகமா வச்சிருக்கானேன்னு நம்பிட்டேனே. மைனி, இன்னும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கியா? நமக்கு காப்பி தருவாவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேளா? மேனிச்சலாம் கொஞ்சம் வழிய விடு. என்னது, இந்த பொண்ணு வேண்டாம், வேற ஒரு பொண்ணை பாப்போமாவா? அடியே நெட்டச்சி, இங்க எதுக்கு வந்த? வெளிய போடி. இங்க யாருக்குமே காது கேட்காதோ? என் வீட்டு விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாருடி? போலீஸ கூப்பிட்டேன்னு வச்சுக்க, உங்க எல்லாருக்கும் முட்டைய உடைச்சு ஜெயில்ல தள்ளி விடுவாங்க. போலீஸ தானே கூப்பிடுங்க, நீங்களே கூப்பிடுங்க. நாங்களும் சொல்லுவோம்ல, மருமா ஒருத்தி இருக்கும்போதே மவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணதுக்கு துடிக்காவோன்னு நானும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல. மைனி, அப்புறம் இந்த வீட்டை பத்தி சொல்லுங்க. என் மேனிச்சலம் எப்படி சொன்னா பாத்தியாளா? இந்த பொண்ணு பாக்குற கம்ப்ளைண்ட கொடுப்பேன், அப்புறம் எங்க மாமியார் ஏமாத்தி இந்த வீட்டை எழுதி வாங்கினேல்ல, அந்த கம்ப்ளைண்டையும் கொடுப்பேன். மொத்தத்துல எங்களுக்கு முன்னாடியே நீங்க ஜெயில போய் உட்கார்ந்துகிட்டு 1 2 3ன்னு கம்பி எண்ணுவியோ, பரவாயில்லையா? இங்க பாருடி, உன் சோழி மண்ணாங்கிட்ட எல்லாம் உங்க மாமியாரோட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிடாத. அதத்தான் நானும் சொல்லுதேன், உங்க வேலையெல்லாம் உங்களோட வச்சுக்கிடுங்க, எங்க மயில வாழ்க்கையில காட்டாதீங்க. என்னடி உங்க மயிலா? ஆமா, மயிலு எங்க வீட்டு புள்ள. என்னடி மயிலு, வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அடியாள கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா, அடியாளுதான். என்ன பண்ணுவியே இப்போ? மாப்பிள்ளை பாக்கிறதுக்குன்னு வந்திருக்கோம். ஒரு போண்டா இல்ல, ஒரு பச்சி இல்ல, எதையாவது தந்தாவுன்னா தின்னுகிட்டாவது இருக்கலாம்ல. அதான் அங்க ஓரமா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் திங்கார்ல, அவர்ட்ட
போல மிச்சர் வாங்கிக்கிடுங்க. நீ வேற மேனகா, நானும் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்தால ஒரு குத்து மிச்சர் கூட தர மாட்டேங்காரு. வயித்துக்குள்ள மிஷின் அரைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்ப பொண்ணு பாக்கிறதுக்கு ரெடியாகி வந்து நிப்ப. மயிலு மயிலு அது வந்து அவங்கிட்ட உனக்கு ரெடி பேச்சு. அதைத்தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில உங்களுக்கு என்ன பேசி வேண்டி கிடக்கு? அவன் என் மோவன். அவன் மயிலு மாப்பிள்ள. என் வீட்டுக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு என்னைய வெட்டி ஏத்து பேசுத. மைனி அப்படிதான் கைய விடாதீங்க. என்ன நடக்குங்க? சம்பந்திமா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. என் மகன் எப்படி என்ன காப்பாத்திடுவான். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. மவன் தானே, காப்பாத்துவான். மயிலு திமிரு பிடிச்சவனே, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா தட்டுல காப்பியோட பொண்ணு பார்க்க வந்திருப்ப. ஐயோ மயிலு கழுத்து, என் கழுத்து. கழுத்து நெரிச்சு கொன்னுறோம்ல. அப்பதானே உன்ன மாதிரி நானும் ரெண்டாவது மாப்பிளைய பார்க்க முடியும். மயிலு அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. எவ்வளவு திமிரு இவளுக்கு. என் மவனை கொன்னிட்டு இவர் ரெண்டாவது கல்யாணம்லாம் பண்ண போறாளாம். ஆமா, நீங்க மட்டும் மருமவளை உயிரோட வச்சுக்கிட்டு மவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவீங்களா? அப்ப மயில் மட்டும் மாப்பிளைய கொன்னிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ண கூடாதோ? அடி பாவிகளா, எல்லாரும் சேர்ந்து எங்க வீட்ல கலவரமா நடத்துதியே. இவ பிரச்சனை இல்ல, என்ன எதுக்கு குனிய வச்சிருக்க? ஏக்கா எல்லாம் ஒரு காரியமா தான். கொஞ்ச நேரம் கம்முன்னு கிடங்க. மேனிச்செல்லாம் மயிலே, என் மைனி சொல்லிட்டாங்க பாரு. ஆஹா, மயிலு செல்லம், இவங்க எல்லாரும் பேச்சு கேட்டு என் கழுத்து நெரிச்சு கொண்டு போடாதடி. அவங்க பேச்ச நான் என்னத்துக்கு கேட்கணும்? அதான பார்த்தேன். என் மயிலு செல்லம்னா என் மயிலு செல்லம் தானே. ஏய், அட கோமிட்டிக்கார தலையா, அவங்க பேச்ச நான் என்னத்துக்கு கேட்கணும்? நானே உன்னை மிதிச்சு கொண்டு போடுவோம்ல. இங்க பாரு, நேரா போய் உங்க அம்மா பீரோல இருந்து இந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வா. வீட்டு பத்திரமா? எஸ் கரெக்ட், வீட்டு பத்திரமே தான். லேய் மங்குஸ் மண்டையா, பத்திரத்தை போய் எடுத்துட்டு வாரியா இல்ல மூஞ்ச உடைக்கவா? இல்லம்மா, மயிலுமா, பத்திரத்தை எடுத்துட்டு வாரேன். போ. லேய் மவனே, ஓன்னு சொல்லிட்டு இருக்கம்ல. காப்பி அதை என்கிட்ட கொண்டா. காப்பி. மயில செல்லம், ரெண்டு காப்பியை வேஸ்ட் பண்ணிட்டியே. ஏக்கா, காப்பி என்னக்கா காப்பி? உங்களுக்கு நான் பூஸ்டே போட்டு தரேன். அதான் மயில செல்லம். மயிலு, இந்த வீட்டு பத்திரம். கூறுகிட்டவே என் பேச்சு தான் கேப்பான்னு பார்த்தா இப்ப பொண்டாட்டி பேச்சு கேட்டு பத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கா. அக்கா, இந்தாங்க பத்திரம். மயிலு அத கையில வச்சுக்க. சரிக்கா. மேனிச்செல்லாம் சரி மைனி. மேனிச்செல்லாம் எல்லாம் எழுதி ரெடியா இருக்குல்ல? ஆமா மைனி, எல்லாம் ரெடியா இருக்கு. அத்தை கையில பத்திரத்தையும் பெண்ணையும் கொடுமா. சரிங்க மைனி, இந்தாங்க தே, வாங்கிடுங்க. உன் மைனிக்காரி என் கைய வளைச்சு முறுக்கி வச்சிருக்கா. நீ என்னடா இந்தாங்க தேன்னு சொல்லிட்டு இருக்கா? எங்க மைனி ஒரு கை எதனா பிடிச்சு வச்சிருக்காவோ, இன்னொரு கை இருக்குல, வாங்கிடுங்க. மேனிச்செல்லாம் அதான் அத்தைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. நம்ம கீதாக்கா என்னத்துக்கு இருக்காவோ? இட்ஸ் மீ. என்ன சின்ன பொண்ணு, ஏன் முதுக டேபிள் மாதிரி ஆக்கிட்ட? நாலு முடி கம்முனு கடை. அந்ததுக்கு ஒரு கப் காபி கூட வாங்கி தரல, கம்மனு கடன்னு சொல்லிட்டு இருக்கா. கையெழுத்து போடுங்க. என்ன முழிச்சுக்கிட்டு இருக்கிய? இந்த பத்திரத்துல என்னுடைய செல்ல மருமகளாகிய மயிலுக்கு இந்த வீட்டை என்னுடைய முழு சம்மதத்துடன் எழுதி கொடுக்கிறேன். இப்படிக்கு சவுண்டு சரோஜா அப்படின்னு எழுதியிருக்கோம். நீங்க படிச்சு பார்க்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனால தான் எழுதின விவரம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கம்முன்னு கையெழுத்து போட்டு பத்திரத்தை தாங்க பாப்போம். அது எப்படி என் வீட்டுல அவளுக்கு எழுதி கொடுப்பேன்? என்ன மைனியா, திடீர்னு மயிலுக்குன்னு சொல்லிட்டியே? பாரு மேனகா, யாருக்கு எது கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைக்கணும். மைனி, நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், நான் கட்டுப்படுவேன். என்ன குதிரவால் மாமியார, சீக்கிரமா கையெழுத்து போட்டு தாங்க, எங்களுக்கும் வீட்டுக்கு கிளம்பணும்ல. முடியாது, நான் கையெழுத்து போட மாட்டேன். என்னது கையெழுத்து போட மாட்டேளா? என்னமோ நீங்க இந்த வீட்டை கஷ்டப்பட்டு கெட்டுன மாதிரில பேசிக்கிட்டு இருக்கிய. சொல்ல போனா இந்த வீடு எங்க மாமியார் கிட்ட இருந்து நீங்க ஏமாத்தி கையெழுத்து போட்டு வாங்கின வீடு தானே. கர்மா, எல்லாம் கர்மா. சீக்கிரமா கையெழுத்து போட்டு தாங்க. அடி பாவிகளா, ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து என்ன அடிச்சு பிடிச்சி கையெழுத்து போட வைக்கல. நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? கையெழுத்து போடுங்க, அப்பதான் நாங்க நல்லா இருப்போம். கையெழுத்து போடுதேடா, இல்லனா குதிரவால புடுங்கவா? அடி பாவிகளா, ஊடு கட்டி அடிக்க மாதிரி எல்லாரும் சுத்தி முத்தி நிக்கல. இன்னும் அடிக்கல, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சீக்கிரமா கையெழுத்து போடுங்க. என்ன பண்ணி சீக்கிரமா கையெழுத்து போட சொல்லு, என் குறுக்கு வலிக்கு. ஈதாக்கா 2 நிமிஷம் கம்முனு இருங்க. இருக்கம்மா இருக்கேன். கையெழுத்த போடுங்க, இல்லனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். கையெழுத்து போடுங்க, இல்லனா குதிரவால அறுத்துருவேன். போடுதே, கையெழுத்து போடுதே. அந்த பயம் இருக்கட்டும். ஐயோ, இவ ஒருத்தி என் கையையும் பிடிச்சு வச்சிருக்கா, குதிரவாலையும் பிடிச்சு வச்சிருக்கா. எல்லாரும் ஊடு கட்டி அடிக்க போறாளுவா. சீக்கிரமா கையெழுத்து
மயிலு, இனி உன் கையில உள்ள பத்திரம் தேவையில்லை, என்கிட்ட கொண்டா. இந்தாங்க. இந்த பத்திரத்தை நீ பத்திரமா வச்சுக்க என்ன. சரி மைனி. பாரு, மைனி சம்மந்தின்னு உறவெல்லாம் கொண்டாடுறாவ. அப்பா, இவ்வளவு நேரம் குறுக்கு வளைஞ்சு நின்னு நிமிர கலையிலையே. மேனிச்சலாம், இந்த பத்திரத்தை நீ வச்சுக்க, நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். சரி மைனி. ஏம்மா, கொஞ்சம் நவருமா, நான் தான் சோபால உட்காரட்டி. சரோஜா, இங்க என்ன நடக்கு? உங்க மகளுக்கு மிச்சர் திங்கப்பட்ட மாப்பிள தானே வேணும்னு சொன்னா, வந்ததுல இருந்து இங்கனே உட்கார்ந்து மிச்சர் தின்னுகிட்டு இருக்காருல, இவரை கூட்டிட்டு போங்க. உங்க மகளுக்கு ஏத்த ஜோடியா இருப்பாரு. சூப்பர் மயிலே. நீ பாரு, என் வாழ்க்கைய கெடுக்கலாம்னு பாக்கியா? உங்க வேலைய பாருங்க. இவங்க பெரிய இவங்க வாழ்க்கைய நான் கெடுக்கேன். ஆள பாரு ஆள. எவ்வளவு தைரியமா என்ன பார்த்து ஏத்து பேசுற? அப்படிதான் பேசுவேன். இப்படி இங்கே நிக்காம போங்க, வந்தவங்களுக்கு சூடா காபி போட்டு எடுத்துட்டு வாங்க. அடி நானாடி? ஆமா, நீங்க தான். போய் எடுத்துட்டு வாங்க காப்பிய. ஊமகட்டனா இருந்த என் மருமவள இப்படி ஏத்து பேச வச்சிட்டீங்க. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடி? மாமியாரே, அவங்க இனியும் நல்லா தான் இருப்பாங்க. உங்க வேலைய போய் பாருங்க. என் மவளுக்கு ஏத்த மாப்பிள்ளை இந்த வீட்ல இல்லவே இல்ல. அதத்தானே மாமி இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். வேற மாப்பிள்ளை வீட்ல போய் பார்க்கலாம். இந்த சவுண்ட் சரோஜா எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டா. அனுஷ்கா, ஏ அனுஷ்கா, சிம்ரன்னு சிம்மு ரன்னாகி போய் 10 நிமிஷம் ஆகுது. மலைக்கு வேற நல்ல கூராப்பா இருக்கு. போங்க, போய் நல்ல இஞ்சி தட்டி போட்டு சூடா கமகமான டீ எடுத்துட்டு வாங்க. கூடவே வாழைக்காய் பஜ்ஜி அப்புறம் போண்டா எடுத்துட்டு வாங்க. அடியே அடியேலாம் இல்ல, இஞ்சி டீ எடுத்துட்டு வாங்க. அதான் சொல்லுறாங்கல்ல, போய் டீயும் பஜ்ஜி போண்டாலாம் போட்டு எடுத்துட்டு வாங்க. அடி பாவி, இவங்க கூட எல்லாம் சேர்ந்து உனக்கு திமிரு கூடி போச்சுடி. அப்படிதான் பேசுவேன். இவ்வளவு நாளா என்ன வேலைக்காரியெல்லாம் நடத்திட்டு இருந்தீங்க. நான் சொன்னதை செய்யுங்க, இல்லனா இந்த வீட்ல இருக்க முடியாது. அடி பாவிகளா, எல்லாருமே சேர்ந்து வீட்டை அவ பேர்ல எழுதி கொடுக்க வச்சுட்டீங்கள. என் மைனிகாரிய நானும் இதே மாதிரி தான் ஏமாத்தி வாங்கினேன். கடைசியில என்னையும் ஏமாத்தி என் மருமவை எழுதி வாங்கிட்டாள. ரொம்ப நன்றிக்கா, உங்களை எல்லாம் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். இங்க பாரு மயிலு, உன் நல்ல எண்ணத்துக்கு தான் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கு. இன்னொன்னு, சொத்து நம்ம பேர்ல வந்துட்டுன்னு சொல்லிக்கிட்டு உங்க மாமியார் மாதிரி திமிரு பிடிச்சவளா இருந்துராத. அவங்க உன்ன வேலைக்காரியா பார்த்தாங்க சரி, ஆனா அதுக்குன்னு நீயும் அதே தான் திருப்பி பண்ணணும்னு இல்ல. அவங்கள ஒரு மனுஷியா நடத்து, அதுவே போதும். இல்லக்கா, அது எப்படிக்கா நான் நடத்துவேன்? எங்க மாமியார் நான் மாமியார் மாதிரி தான் மதிப்பேன். மாமா மிச்சர் பாத்திரம் மட்டும் அப்படியே அச்சய பாத்திரம் மாதிரி மிச்சர் வந்துகிட்டே இருக்கு. திங்க திங்க. மைனி, மயிலு வீட்டுக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இனி எங்க வீட்டுக்கும் கிளம்பணும் மைனி. என்ன மேனகா, உங்க வீட்டுக்கா? ஆமா மைனி, மயிலு மாமியார் கிட்ட இருந்து இந்த வீட்டை அவ பேர்ல எழுதி வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி எங்க மாமியார் பேர்ல இருக்க வீட்டை என் பேர்ல எழுதி வாங்கணும் மைனி. வந்து ஹெல்ப் பண்ணுங்க மைனி. சொத்தை இவ பேர்ல எழுதி கொடுக்கணுமா?